ஹை ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மேத்யூ ஸ்டார்ட் ஆக்டர். இதான் ஃபஸ்ட்டு தாண்டி ஸ்டேஜ் ஏறி பேசுகிறேன். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த லெவலுக்கு வருவேன்னு. என்னை பற்றி இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன், சரிங்களா. என்னோட அப்ளைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் தான் பேசினாங்க. அவங்க தான் டைமண்டர் நவீன் ப்ரோ. இவங்க தான் என் அப்ளைன். இவங்க வந்து எனக்கு நிறைய மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. நான் ஸ்டார்டிங் வந்து மீட்டிங் வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஐடி போட்டு கொடுத்து பொறுமை சிஸ்டம் தான் ஐடி போட்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, ஓகேங்களா. எனக்கு நெட்வொர்க் என்ன தெரியாது. பட் ஜாயின் பண்ணிட்டேன். என்னடா மீட்டிங் பார்த்தேன், நல்லா இருந்து பிடிச்சிருந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண புதுசில் அதுக்கப்புறம் பொறுமை டெய்லி வந்து பேசுவாங்க, எல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் நான் அடுத்து வேகமாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து நல்லா வேகமாக பண்ணி நான் டீம் உருவாக்குனேன். ஒரு 4 மாதத்தில் பிரான்ஸ்ங்கிறது குவாலிஃபை பண்ணிட்டேன். ஆனால் அடுத்தது எனக்கு பெரிய ஒரு இது வந்துச்சுன்னா ஸ்ட்ரகிள்ஸ். அந்த ஸ்ட்ரகிளில் வந்து எனக்கு அப்போ டோட்டலாக வந்து டீம் வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அந்த ஸ்பாயிலாக தொடர்ந்து ஒரு 6 மாதமாக என்னால் வந்து அதனால் வந்து வீடு வர முடியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, அப்போ வந்து எனக்கு பொறுமைச்சிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நவீன் ப்ரோ சொன்னார், நீங்கள் பண்ணுங்க, உங்களால் முடியும் சொன்னாங்க. நான் ஒரு ஒர்க்கிங் பர்சன் தான், ஓகேங்களா. நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். நான் ஒரு காலேஜ் நாட்டி ஸ்டாஃப் போயிட்டுருக்கேன், ஓகேங்களா. எனக்கு 9 to 5 ஒர்க் இருக்கும். 9 to 5 ஒர்க் இருந்தாலும் என் ஐடி ஃபோக்கஸ் ஆகட்டும், என் டீம் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே எந்தெந்த கேப்பில் டைம் கிடைக்குதோ அந்த கேப்பெல்லாம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு என்னோட ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு ஒர்க்லேயும் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அந்த ப்ரெஷரை நான் எதுவும் பொருட்படுத்தாமல் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்கே வந்து என்னை வேலையை விட்டு தூக்குற அளவு கூட போவாங்க. ஆனால் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காமல் நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்பவே கஷ்டம். எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, உன்னால பண்ண முடியாதுடா, நீ செய்ய மாட்டேன், ஒரு 3 மாதம் 4 மாதம் இப்போ ஓடி வந்துருவேன் அப்படின்லாம் என் தங்கச்சிலாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு. நான் என்னால் பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நீ பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டில் சண்டை போடுவார். எங்கள் அப்பா ஃபோன் எடுத்தாவே சண்டைக்கு வந்துடுவார். என்ன ஃபோன் பேசிட்டே இருக்க அப்படின்னு சண்டைக்கு வருவார். நான் அதெல்லாம் உட்படுத்த மாட்டேன். ஆனால் இருந்தாலும் பேசுவேன், பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு மாதம் வந்து பிரான்ச் அடிச்சு இன்கம் காட்டணும், இந்த இன்கம்க்காக வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமோட்டிவாக பேசுறதுக்கு வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி நான் யோசிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸும் திட்டுவாங்க, என்னடா எப்போ பார்த்து ஃபோன் பேசிட்டே இருக்க, என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதை பற்றி ஃபீல் பண்ணல. ஓகே, நீங்கள் பேசுகிறோம் 1000 பேசுவான், அவனுக்காக வந்து நான் வந்து இது பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னதான் இருந்தாலும் நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலுமே நான் வந்து மீட்டிங்கை வந்து எந்த மீட்டிங் மிஸ் பண்ண மாட்டேன். தீபாவளி டைமில் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பேன். ஆனால் திட்டிட்டு இருந்தாங்க, ஆனால் அதை பொருட்படுத்தல. மீட்டிங்கில் பேசுனது என்ன கேட்டுட்டு இருந்தேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வாங்கும்போது வீட்டில் நிறைய சண்டை வரும். என்ன எப்போ பார்த்தாலும் ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதை வச்சு என்ன பண்ண போகிறேன், இதோட என்ன லாபம் வருதுன்னு கேட்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு தாட்டி யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கடுத்து போக போக யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு இந்த பொருள் இல்லைன்னா வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், அடம் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, ஓகேங்களா. அது மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் குவாலிஃபை ஆனேன். அதுக்கப்புறம் சரவண் சார் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து சரவண் சார் சொன்னது வந்து யாரெல்லாம் பிரான்ச் குவாலிஃபை பண்ணுறீங்களோ அவங்க தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்னு வந்து ஒரு இது வந்துச்சு. கஷ்டப்பட்டு ஒரு டீமை ரெடி பண்ணி குவாலிஃபை பண்ணிட்டேன். ஆனால் அதே மாதம் அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த உடனே அந்த மாதமே நான் குவாலிஃபைங்கிறது இதாகிடுச்சு. அவார்ட் ஃபங்க்ஷனில் சரவண் சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வந்து மனசில் அஃபெக்ட் ஆச்சு. என்னன்னா, எல்லாரும் மேலே இருக்கீங்க, நிறைய பேர் வந்து 12%, 8%, 6% பிரான்ச் எல்லாம் மேலே இருக்கீங்க, அவங்களாம் வந்து கீழே ஒரு நாள் வரணும், இங்கேயும் நீங்கள் வந்து இந்த அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அதுக்காக அடுத்த மாதமே வந்து டக்குன்னு குவாலிஃபை பண்ணேன். செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சில்வர் டீப் பில்டிங் போனஸ். அதுக்கடுத்த மாதங்கள்லாம் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா கோல்டு அச்சீவ் பண்ணேன். ஆனால் அதுக்கடுத்த நவம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இறங்கிட்டேன், ஸ்டார் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் சில்வர் இறங்கினதுக்கப்புறம் அடுத்த டிசம்பர் மாதமே வந்து ஸ்டார் குவாலிஃபை பண்ணேன். நான் நிறைய முயற்சி பண்ணேன். நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒன்று தான், நீங்கள் முயற்சி பண்ணுங்க. நான் வேலைக்கு போயிட்டே அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறேன், எல்லாத்தாலையும் முடியும், வேலைக்கு போகிறவங்களால எனக்கு முடியாது அப்படின்ற வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன், ஓகேங்களா. என்னோட டீமை நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக வந்து 2 leg எல்ஓபிங்கிறது என்னால் எடுக்க முடியும். இந்த டேவிட் 3 வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சரவண் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.